இந்த கோயில தான்மா எனக்கு காதை குத்துனாங்க குழந்தையா இருக்கும்போது. ஓகே. ஏன்னா இந்த அம்மன் வந்து எங்களுக்கு குலதெய்வம். ஸோ என்னோட வயசு இந்த கோயிலுக்கு நான் வந்துட்டு இருக்கேன். ஓகே. ஓகேங்களா? ஸோ எங்களுக்கு வந்து குலதெய்வம்னா பரம்பரையா எங்கள் வந்து எல்லாருமே வந்து இங்க தான் வந்து முடிவெட்ட ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்களோ ரைட், தொட்டில் மொட்டை போடுறதுக்கு முன்னாடி எடுத்து. மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, அம்மா மடியில வச்சு தான் எனக்கு காது குத்துனது. உங்ககிட்ட பேசுறது அது ஒரு பாக்கியம், அம்மா பத்தி சொல்றது. கண்டிப்பா. குலதெய்வம் தான் ஃபர்ஸ்ட்னுவாங்க இல்லையா? ஸோ எங்களுக்கு வந்து குலதெய்வம் பிளஸ் சந்திரவள்ளி சக்தி சந்தி அம்மன். இந்த அம்மன் தான் எங்களுக்கு வந்து வாழ்க்கையில எல்லாமே. எல்லாமேனா குலதெய்வம் ஃபர்ஸ்ட் வாழ்க்கையில. கண்டிப்பா. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் அது இல்லாம வந்து அம்மனோட பவர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். சக்தி அம்மன் கோயில் முன்னாடி எப்படி இருந்தது ரைட்? முன்னாடில இருந்து இப்போ வந்து எடுத்து இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அம்மா வந்து என்னதான் வந்தாலும் இங்க இருந்து போகாம இங்கேயே இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் எல்லாம் கண்டிப்பா. இருந்தாலும் அவங்க அனுகிரகத்தால அம்மாவோட அனுகிரகத்தால இங்கே இருக்காங்க. ஸோ இட்ஸ் மோர் பவர்ஃபுல். ஓகே. இப்ப நீங்க குழந்தையில இருக்கும்போதே இந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய குலதெய்வம் கூட. பொதுவா நம்மளுடைய கோவில்கள் பத்தி கேட்கும்போது சில விஷயங்கள்லாம் மெய்சிலிர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. உங்களுக்கு அம்மாவை பத்தி கேட்கும்போது இந்த விஷயங்கள்லாம் எனக்கு மெய்சிலிர்த்தது, ரொம்பவே அபூர்வமா இருந்தது. அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடந்ததா? அபூர்வம்னா எல்லாமே அபூர்வம் தான். எக்ஸாம்பிள் நான் இப்போ இங்க வந்திருக்கிறது வந்து ஆஃபீஸ் டைம்லேருந்து வந்திருக்கேன் சரிங்களா? பிஃபோர் நியூ இயர் நான் கண்டிப்பா. பார்க்கணுன்ட்டு உடனே இங்க வந்துட்டேன். ஒன்று. ரெண்டாவது வந்து ஃபார் எனிதிங் எல்லாமே ரைட், நோய் நொடியிலேருந்து குழந்தைகளுக்கு குழந்தை வேணும், ஜாப் வேணும் ரைட், எல்லாமே வந்து இந்த அம்மனுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல் ரைட். அந்த மாதிரி தானே நீங்க கேட்குறீங்க என்னென்ன? கண்டிப்பா. ஸோ அது வந்து பை டிஃபால்ட் அதான் சொல்றது வந்து பேஸாவே பாத்தீங்கன்னா அம்மா வந்து வெறும் சின்னதா இருந்தாங்க முன்னாடி. உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியாது. பார்த்துருக்கீங்களா முன்னாடி? போட்டோ காட்டினாங்க. போட்டோ காட்டினாங்க. அப்போ வந்து சின்னதா இருந்தது. அப்போ நாங்க கொஞ்சம் இறங்கி உள்ள போவோம். ஓகே. அப்போதுல இருந்தே வந்து அந்த கனி கொண்டு போட்டு அந்த லெமன் இருக்கு இல்லையா, எலுமிச்சம் கனி கொண்டு போயிட்டு வைப்போம். இன்னொன்னு என்னன்னா இது பண்ணா கேட்கணும், இந்த அம்மனை வந்து இவங்க மூலியமா வந்து நான் வந்து ஆஷ்ரம் ஒன்று கட்டியிருக்கேன் திருவண்ணாமலையில. இந்த சக்தி அம்மனை வந்து அங்க வந்து ஒண்ணு வச்சிருக்கேன் நான். திருவண்ணாமலை கிரிவல பாதையில வந்து கோயில் சுத்தும் போது நான் கார்டு தரேன் உங்களுக்கு. ஸோ இந்த அம்மன் வந்து நமக்கு விமானம் சொல்லுவாங்க இல்லையா முன்னாடி, அதுல வந்து வச்சிருக்கேன். ஸோ அங்கேயும் ஸ்ரீ சக்தி சந்தி அம்மன் பேர் போட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க பவர்ஃபுல். இங்க மட்டும் இல்லை, அங்கேயும்.